பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் மகா பெரிய தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கரணமச்சிலே இறங்கி வரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும், கேடு பாடுகள் யாவையும் தீரும். கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும், கேடு பாடுகள் யாவையும் தீரும். பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும். பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும். பொன்னு லோகம் அதில் என்னையும் சேரும். இயேசு நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே. இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அதுவோ டிசைந்து சிராடுதே. இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அது போல் இசைந்து சிராடுதே. தந்திர அலகை சூழ நின்று வாதாடுதே. தந்திர அலகை சூழ நின்று வாதாடுதே. சுவாமி பவியகம் நோயினில் வாடுதே. இயேசு நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே. நின் சுயபலன் அல்லால் என் பலன் ஏது? நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது.
பலன் இல்லா என் பலன் ஏது? நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது. தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது. தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும் இயேசு நசரையின் அதிபதியே. இயேசு நசரையின் அதிபதியே. நரற்பிணி தீர வந்த இரட்சகனே. இயேசு நசரையின் அதிபதியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, நின் சுய பலனல்லால் என் பலன் ஏது? என் நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. என் நினைவு பேச்சு வாழ்க்கை எல்லாம் தீங்காகவே இருக்கிறதப்பா. தஞ்சம் உனை அடைந்தேன் தவற விடாது. தாங்கி ஆள் கருணை ஓங்கிய போதும். நீர்தான் என் தஞ்சம் என்று இடத்தில் வந்திருக்கிறேன். உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கி எப்பொழுதும் என்னை ஆண்டு கொள்ளும் என்று பக்தனோடு சேர்ந்து நாங்களும் பாடியிருக்கிறோம். எங்கள் நினைவு செயல் வார்த்தை எங்கள் வாழ்வை மாற்றி போடும். கிருபையினால் இறங்கும் பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடியும் தேவன் நமக்கு கிருபையாய் ஈவாய் கொடுத்த தருணங்கள். எனவே இவற்றை நாம் மிஸ் பண்ணாமல் தவற விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சிலர் பொன்னை நம்புகிறார்கள், சிலர் இராணுவத்தை நம்பியிருக்கிறார்கள். என்னை போன்ற அரசர்கள் படை பட்டாளத்தையும் சவதரித்து வைத்த செல்வ பெருக்கையும் அணு ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் நம்பியிருக்கிறார்கள். நானோ வென்றால் உம்முடைய கிருபையின் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். கைகளை தட்டி, நானோ வென்றால் உம்முடைய கிருபையின் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். கிருபையை நம்புகிற ஓர் மனுஷன் பாக்கியவான். கிருபை பெற்றவள் வாழ்வாளாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. நம்முடைய திறமைகளை வைத்து, படிப்பை வைத்து, பதவிகளை வைத்து, அழகை வைத்து, ஐஸ்வர்யத்தை வைத்து ஒன்றும் செய்ய இயலாது. யார் வாழ்வார்கள்? அவருடைய கிருபை பெற்றவர்கள் வாழ்வார்கள். உலகில் எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும் சிறிய மனிதனாயிருந்தாலும் ஒரு நாள் முடிவு வரும். வந்துருமா? இன்னைக்கு கூட பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா மரித்து போனார்கள். அவருடைய குரல் ஒலிக்காத இடமே இல்லை. தென்னகத்தில் தமிழில் கிராமம் பட்டி தொட்டி எல்லாம் ஒலிச்சது. அவ்வளோ இனிமையான குரல். புகழ் என்றால் அவ்வளோ பெரிய புகழ். அவங்க வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. 88 வயதில் இன்றைக்கு மரித்து போனார்கள். நான் நினச்சேன், இனிமேல் அவங்க குரலெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய ஆக்டிங் படமும் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் பிரதம மந்திரிகள் எல்லாருடைய படங்கள், ஆவண படங்கள் எல்லாம் ஓடத்தான் செய்யும். ஆனால் அவங்க இல்லை. நம்முடைய வாழ்வு இந்த பூமி நிலையற்றதல்ல.
இவ்வளவு புகழ் பெற்றவர்களும் மரிக்கிறார்கள். புகழே தெரியாத பிளாட்ஃபார்ம்லேயே கடைசி வரை உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர்களும் மரிக்கிறார்கள். 2 பேருக்கும் ஒரே போல சம்பவிக்கிறது. இதைத்தான் சாலமன் சொல்லுகிறான், துன்மார்க்கனுக்கு நேரிடுகிறது போல நீதிமானுக்கும் நேரிடுகிறது. இது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இது என்ன? 2 பேரும் ஒரே இடத்தில் தானே, ஒரே மாதிரி தானே மரிக்கிறார்கள், ஒரே மாதிரி போகிறார்களே. கொரோனாவில் எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஜேசிபி வந்து தூக்கி குழிக்குள்ள போட்டுச்சே. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டார்களே. இது என்ன? அதற்கு பதில்தான், மரணம் 2 பேருக்கு ஒரே மாதிரி கூட வரலாம், ஆனால் போகிற இடம் தான் 2 பேருக்கு வேறு வேறு. கைகளை சட்டுங்களே. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் போகிற இடம் வேறு வேறு. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாயிருக்கிறது. நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இதோ சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆகாய மண்டலத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், வியாதிகள், போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், தேவன் இந்த உலகில் வாழும் இந்த பாட்டுக்கு தகுந்தவாறு பரிசு கொடுப்பதல்ல, அவர் நாமத்தை அறிந்தது நிமித்தம் ஒரு நாள் நான் இந்த பாடுகளெல்லாம் நீங்கி இருப்போம். கைகளை தட்டி. இந்த உலகிலேயே நமக்கு கிடைத்த பெரிய பதவி, பெரிய பரிசு, பெரிய கிருபை என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து அவரே தேவம் என்று அறிந்து கொண்டது. கைகளை தட்டி. ஞானிக்கு விளங்கவில்லை, சயின்டிஸ்டுக்கு விளங்கவில்லை. காரை கண்டுபிடித்தவன் கிறிஸ்டியன், ஃப்ளைட்டை கண்டுபிடித்த ஒரு பாதிரியாரோட பையங்க ரைட் பிரதர்ஸ். யார்? ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவங்க யார்? ஒரு ஊழியக்காரருடைய பசங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டும் இப்போ டயர் ஓடும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் 90% கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். யாரும் தங்களுக்கென்று அதை கண்டுபிடிக்கவில்லை, வரும் தலைமுறைக்கென்று கண்டுபிடித்தார்கள். இந்த கண்டுபிடிப்பிற்கு மத்தியிலும் அவர்கள் அறிந்து கொண்ட பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்ட, நாங்களோ வென்றால் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை இந்த உலகில் ஒன்றுமில்லை. அந்த வார்த்தை மேலானது. அந்த வார்த்தை தான் தெய்வம். அந்த வார்த்தையை நம்பியிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஜனம் கொஞ்சம். இப்போ டான்ஸு, பாட்டு, கூத்து அப்படின்னா கலர் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டு வந்து பயங்கரமான என்ன போட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஆராதனையில் பெருகும், ஜனக்கூட்டம் பெருகும். இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஆடம்பரம் கிடையாது. இந்த வார்த்தையை அலப்பற பண்ணாது. இந்த வார்த்தை மினுமினுக்காது, மேமினுக்காது. இந்த வார்த்தைக்கு மேக்கப் தேவையில்லை. இந்த வார்த்தை சத்தமாக பேசினாலும், மெதுவாய் பேசினாலும், ஆர்ப்பாட்டமாய் பேசினாலும், அமைதியாய் பேசினாலும், இந்த வார்த்தையை எப்படி எப்படி சுழட்டி பேசினாலும் இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கைகளை தட்டிய இந்த ஒயரை எங்கே சுற்றி சுற்றி எடுத்தாலும் சரி, இல்லை நேராக எடுத்தாலும் சரி, இல்லை எத்தனையோ தெருக்கள்லாம் தாண்டி வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தாலும் சரி, உங்கள் வீட்டில் பல்பு எரியும். அந்த கரண்ட் வர்றது அது கம்பி மட்டும்தான் தெரியும். இந்த கம்பியில் கரண்ட் போகுதான்னு தொட்டு பார்த்தா தான் தெரியும். அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த என்னது இது, அந்த கரண்ட் என்ன சொல்லுவாங்க? ஹை வோல்டேஜா? ஹை வோல்டேஜ் கரண்ட் போகுதில்ல அந்த மேலே, அதுக்கு கீழே யாரும் நிலம் வாங்க மாட்டாங்க. அப்படியே நிலம் கிடைச்சாலும் நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஏன் தெரியும்? மேலே பெரிய பவர் போய்கிட்டு இருக்குது, அங்கே வீடும் கட்ட முடியாது. ஒரு 4 அடிக்கு கீழே வரும்போது டக்குன்னு இழுத்துருமா. பக்கத்தில் போய் கேளுங்களேன், நல்ல பெரிய ஹை பவர் போகுது, ஒரு சவுண்டு கேட்கும். அடிச்சு தூக்கிறோம்.
பார்த்துக்கோங்க. அது அந்த இடத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு குடம் இருக்குது, பார்த்துக்கோங்கய்யா. அப்போ மழை காலத்தில் அது பக்கத்தில் போகும்போது தான் முடியாதான் அடித்து தூக்கிடுமா பாருங்கய்யா. அப்போ 25,000 வாட்ஸு கரண்ட், அதுக்கு மேலேயும் போகிறது இருக்குது. ஆமாம். அப்போ இந்த கரண்ட்டை பார்த்தா கம்பி மாதிரி தான் தெரியும், அதுக்கு ஆர்ப்பாட்டமே இல்லை. ஏன்னா இரும்பு கம்பியை தொங்க விட்டுருக்காங்க கொடியில். எல்லாம் துவைச்சதுலாம் அதில் காயப்போடு. நிறைய பேர் காயப்போட்டு காஞ்சிட்டாங்க, நிறையா பேர் காயப்போட்டு காஞ்சிட்டாங்க. இந்த குரங்கு சட்டைன்னெல்லாம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரங்கு சட்டை பாட்டுக்கு கம்பி நினச்சி தொங்கும். ஒரு கம்பியில் பிடிக்கும்போதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 2 கம்பியில் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு கதை. நம்ம வாழ்க்கையில் வார்த்தை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வரும், ஆனால் பவராக இருக்கும். கையை தட்டுங்களேன். அந்த வார்த்தைக்குள்ளே சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் அடங்கி இருக்கிறது. எனவே தான் நான் இந்த பிசாசு அசுத்தாவி பிடித்தவர்களுக்கு ஜெபிக்கும்போது சிப்பா அப்படிமே, அவ்வளோதான். ஏய் அப்படியா இப்படியா மத்தியோ அப்படிலாம் இயேசு நாமத்தில் போ. மெதுவாக சொன்னாலும் போயிடும், அரட்டி சொன்னாலும் போ. நமக்கு விளம்பரம் தேவைன்னா கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணி வீடியோ க்ளோஸ்அப்பில் காட்டுப்பா அப்படின்னு சொல்லி வேணா. அது நான் ஆரம்பத்தில் அப்படிலாம் செஞ்சுருக்கேன். யார் உன் பேர் என்ன சொல்லு, எத்தனை பேர் வந்தீங்க, என்ன இந்த பிள்ளைய எதுக்கு பிடிச்ச. ஆனால் நமக்கு ஒரு விளம்பரம் தேவை பார்த்தீங்களா. அப்புறம் வளர வளர தீர்க்கதரிசி நாவி தீர்க்கதரிசிக்குள் அடங்கி இருக்கிறதான். குழந்தையாக இருக்கும்போது துடிக்கத்தான் செய்வோம். காட்சன் ஒரு 1.5 வயசு இருக்கும். காட்சன் வந்து நான் ஃபாரினுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது கார் வந்தது, தாத்தா வந்துட்டாங்க, தாத்தா வந்து ரொம்ப குதிப்பான் ஓடுவான். எதுக்கு? தாத்தா வந்ததுக்காக மட்டும் இல்லை, எதுக்கு? தாத்தா வெளிநாட்டிலேருந்து நிறைய வாங்கிட்டு வருவாருங்கன்னு. எங்கள் அப்பாவுக்கு 86 வயசு. எங்கள் அப்பா வந்து என் மகன் வந்துட்டு குதிப்பாரா? இவன் குதிப்பான் குழந்த. அவர் பெரியவர், ஐயா வா, என்னெல்லாம் மீட்டிங் நல்லா இருந்துச்சா, ஆசீர்வாதம் இருந்துச்சா, கவனமாக உடம்பு நல்லா இருக்கா ஐயா, ஒரு சிலுவை போட்டு ஒரு முத்தம் கொடுப்பார். அவருக்கு சந்தோஷமே இல்லையா நான் வந்தது? அதுதான் பெரிய சந்தோஷம். அதை எக்ஸ்போஸ் பண்ணுற விதம் குழந்தைக்கு ஒரு விதமாக இருக்கும், பெரியவங்களுக்கு வேறு விதமாக இருக்கும். நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களானால் இந்த வார்த்தையினுடைய ஆற்றலை, வார்த்தையினுடைய வல்லமையை, வார்த்தையுடைய உயிரை உள்வாங்கி கொண்டு சில பார்த்திங்கன்னா அல்லேலூயா இப்பொழுது ஆண்டவர், அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள். இந்த வசனத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லணும் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இது கூட இந்த நாடக டைலாக் மாதிரி இருக்குது. வருத்தம் நிறைஞ்ச ஒரு அம்மா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒருத்தர் பேசுகிறாரு, என் இடத்தில் வரிகா, நான் உங்களுக்கு ஆஸ்வாசம் நல்கும். சம்மட்டி அடி இரும்பெடுத்து அடிக்கிற அது வார்த்தை எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. அது ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தக்கூடியது. அதை கட்டப்பாறையை போட்டு நங்குன்னு குத்தி ஒரு 80 மாதிரி பேசினா, அவர் பெரிய பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காராமா, பவர்ஃபுல்லாக வரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை வராது. அடுத்த வரைக்கும் யோசிக்கிறாரு, மறந்துட்டார் வசனத்தை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஸ்தோத்திரம், என்னிடத்தில் வாருங்கள். அதுக்கடுத்து வர்றது அதுக்கப்புறம் ஆமேன் அல்ல. இந்த டுபாக்குரு வேலையெல்லாம் ஆகாது. தேவனுடைய வார்த்தை வல்லமையான தன் வசனங்களை அனுப்பி அவர்களை அவர் குணமாக்குகிறார். நான் ஸ்பீடாக பேசுகிறவங்கள நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்காதீங்க. சாமி வந்து ஆடுறது மாதிரி, அருள் வந்து ஆடுறது மாதிரி வேண்டாம். நம்ம உண்மையே பேசுகிறோம், ஏன் ஆக்டை பண்ணணும்? சத்தியத்துக்கு ஆக்டிங் தேவையே இல்லைங்க. மனைவிக்கு வந்து ஒவ்வொருக்கே தெரியும், இவர் தான் இவருடைய மிஸ்ஸஸ் சாத்ராக்கு வந்து ஸ்னேகா அப்படின்னு தெரியும். அப்போ பார்த்த உடனே தெரியும். நீங்கள் அப்போ ஜுவல் போட மாட்டீங்க, ஜுவல் போடாட்டியும் தெரியும் எல்லாருக்கும் இவங்க தான் ஐயாவுடைய மனைவின்னு. அதுக்கு விளம்பரமே தேவையில்லை. மனைவின்னு இப்படி தாலியை பிடிச்சி காட்டிக்கிட்டேன், நான் தான் சாத்ராக்கையா மனைவி, சாத்ராக்கையா மனைவி,
அத்தான் அப்படின்னு தோளில் கையை போட்டுக்கிட்டு போகிறதுனால இல்லை. மனைவிங்கிறது ஊருக்கு நமக்கு தெரியும். நம்முடைய பிஹேவியர்ஸ், நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடை உடை பாவனை, நாம் கணவனும் மனைவியும் போகிற விதம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி முதுகில் சாஞ்சிக்கிட்டு போவாள். அவள் ஆக்சிலேட்டரி வகையில் தான் இருக்கும். யார் கையில்? அந்த பின்னாடி சாஞ்சிக்காதான் பைக் இப்படி போட்டிருக்காங்கண்ணே. உட்காந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக சல்லுன்னு வலிவே எங்கே போய் விடும், முதுகில் உட்காந்துரும். ஆக்சிலேட்டரி வகையில் மாறிடும். அது முதுகில் படுத்துக்குவா. அதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பக்கத்தில் ஒட்டி உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் முடிச்சுட்டு போகிறாங்க பார்க்குறேன், அவன் முதுகில் இவன் மொபைல் இருக்கு, அவன் ஓட்டுறா, இவன் பின்னாடி இருந்தே கிணப்பை ஓட்டிக்கிட்டு போகிறான். வார்த்தைக்கு அலப்பற தேவையில்லை, ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரண்ட்டு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது லைட்டாக வரும், ஆடியோ சவுண்டாக வரும், அது வேறு மோட்டராக ஓடும், ஸ்பீக்கராக வரும், வேறு எத்தனையோ கம்ப்யூட்டரில் வரும். எல்லாத்துலேயும் விதவிதமாக எந்தெந்த உபகரணங்களை இயக்க வேண்டுமோ அத்தனை உபகரணங்களையும் இந்த ஒரே சக்தி இயக்கி விடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதே மாதிரி கர்த்தருடைய வல்லமை எல்லாவற்றையும் இயக்கும் ஆற்றலுடையது. கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையில் நிலைத்திருங்கள், வார்த்தையை விரும்புங்கள், வார்த்தையை ருசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது மல்கியா தீர்க்கனின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா தீர்க்கனின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அதாவது செட்டைன்னா அந்த செட்டை விரிச்சிட்டா சூரியனுக்கு கீழே சூரியன் இருக்குது, அது செட்டைக்கு கீழே அந்த சூரியனிலிருந்து வர ஒளியை வாங்கி தான் ஸ்டார்ச் எல்லாம், அந்த இலையெல்லாம் ஸ்டார்ச் எல்லாம் தயாரிக்குது. செடி கொடி தாவரங்கள் எல்லாம் வளருது. சூரியனுடைய கதிர்வீச்சினால் நாம் கூட டி விட்டமின் பெற்று நம்முடைய உடம்பு ஜீவராசிகளுக்கெல்லாம் சூரிய ஒளி தேவை. இந்த சூரியனை ஒரு பறவையாக வைத்துக்கொள்வோம். அது செட்டையை விரிக்குது, அதுக்கு கீழே நிழல் இருக்கிறது. அந்த நிழலுக்குள்ளே போனாலே நமக்கு ஆரோக்கியமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த காலத்தில் வைத்தியங்கள் எல்லாம் வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம்பாங்க. பாட்டி வைத்தியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டிலேயே எல்லா மருந்தையும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சுருவாங்க. குழந்தைங்களுக்குன்னா வெத்தலையை வச்சு கொடுப்பாங்க, வீட்டில் வயிற்று வலிக்குதுன்னா வெத்தலையில் மிளகை வச்சு கொடுப்பாங்க, அல்லது காய்ச்சல்னால் ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு மாந்தம் பிடிச்சிருச்சு, சீர்தட்டிருச்சுன்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வசம்ப கோர்த்த நூலில் எதில் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. சித்திரத்தையா வசம்பா, வசம்புக்கு பேர் சொல்லாது, பேர் சொன்னால் பலிக்காதான் அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை நூலில் கட்டிடுவாங்க. அந்த குழந்தை அப்படி இப்படி மூக்கெல்லாம் இப்படி தேய்க்கும் போது அந்த வாசம் போச்சுன்னா அந்த அலர்ஜி எல்லாத்தையும் இன்ஃபெக்ஷன்லாம் போயிடுமா. எங்கள் வீட்டில் ஒரு செடி இருந்துச்சுங்க. இந்த மாந்தம் பிடிச்சிருச்சுன்னா, சீர் தட்டிடுச்சுன்னா அதற்கு மருந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதில்ல. எங்கள் வீட்டில் ஒரு செடி இருந்துச்சு, அதுக்கு பேர் சீர்தட்டி பச்சிலை. என்ன பேர்? சீர்தட்டி பச்சிலை. அந்த வாசம் ஹெர்பல் ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும், பயங்கரமான ஸ்மெல்லு. ஏதாவது குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா அந்த குழந்தைய கொண்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் அந்த செடிக்கு கீழே ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு 10 வயசு 12 வயசு பையன் எதுக்கு இந்த, அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இது சீர்தட்டி பச்சைலப்பா, இதோட இந்த ஹெர்பல் ஸ்மெல் பட்டாலே அந்த கூடிய எல்லா அலர்ஜி மாந்தம் முடித்ததெல்லாம் போயிடும். அது மாதிரி போயிடும். அந்த செடியின் கீழே, அந்த சீர்தட்டி பச்சளையின் கீழே ஒரு ஆரோக்கியம். கைகளை தட்டுங்களேன். ஒரு சுகம். ஈசாயின் கிளை கீழே ஒரு சுகம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கீழே ஒரு ஆரோக்கியம். நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டவர் வெளியே புறப்பட்டு போய் எப்படி வளர்வார்களாம்? கொழுத்த கன்றுகளைப் போல வளர்ப்பார்கள், சகல ஆரோக்கியம் பெற்றவர்களாக. என்னங்க உங்களுக்கு டி விட்டமின் குறைவு, அதுக்குன்னா கொஞ்சம் என்ன சாப்பிடுங்க, வெயிலில் வந்து நில்லுங்க. அப்புறம் ஏ விட்டமினுக்கெலாம் என்ன சாப்பிடணும்? கேரட்டு, அது இது எல்லாம் சாப்பிடணும். கால்சியம்னா பால் குடிங்க அப்படிம்பாங்க. சிலருக்கு சில விட்டமின் குறைஞ்சிருக்கும், சிலது கூடியிருக்கும். கை மட்டுமே வளர்ந்துக்கிட்டு போனால் நல்லாவாக இருக்கும். எல்லாம் சீராக வளர வேண்டும். இப்போ இந்த செட்டைன்களில் வந்தவர்கள் வெளியே புறப்பட்டு போய் என்ன செய்வாங்களாம்? கொழுத்த கன்றுகளை போல் வரவார்களாம். ஒரு விஷயம் இந்த நாமத்தை அறிந்துவிட்டால் உலகத்தில் வாழ்கிற நாம் செழிப்பாக இருப்போமாம். கைகளை தட்டு ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியம் என்பது சுகம், ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த வார்த்தை ஆரோக்கியம். சரீர சுகம், ஆன்மீக சுகம், உடல் சுகம், பணம், ஐஸ்வர்யம், கனம், சம்பத்து எல்லாம் சேர்ந்ததுக்கு ஆரோக்கியம். எல்லாவற்றிலும் ஆரோக்கியமான வெரி வெரி வெல்த் வெல்த் ஹெல்த் வெல்த் ஹெல்த் அண்ட் வெல்த். ஆரோக்கியம் இருக்கு, செம பார்ட்டிங்க, ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாரு அப்படின்னா எல்லாத்துலேயுமே அவர் செம ஸ்ட்ராங்னு அர்த்தம். இந்த செட்டுகளுக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம். தேவனுடைய அற்புதமான ரட்சிப்பை, அற்புதமான நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே ஆரோக்கியம் இருக்கிறது. 1 Peter 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி பாவமில்லாத அவர் தாமே நமது பாவங்களை அவர் சரீரத்தில் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் நாம் குணமடைந்திருக்கிறோம். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமடைந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் தழும்பு ஒரு மனுஷனை சுகமாக்குகிறது, காயங்களை ஆற்றுகிறது, வல்லமையை கொண்டு வருகிறது, அக்கிரமத்தை அகற்றுகிறது, பாவங்களை மன்னிக்கிறது. அந்த தழும்புகளுக்கு குணமளிக்கும் தழும்புகள் என்று பெயர். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரே ஆற்றல் இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதனை தலைகீழாய் மாற்றி செழிப்பாக்கக்கூடிய சக்தி இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளுக்கு உண்டு. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமடைகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமடைந்தோமா? எதனால குணமடைஞ்சோமா? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால். அந்த காலத்துல எல்லாம் பாட்டு பாட, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவல இயேசு அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த வெறும் கரன்னு சொல்ல வேண்டியதானே? இயேசு கரங்களை விரித்து அழைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆணிகள் பாய்ந்த அப்படின்னா ஃபினிஷ். உன்னுடைய எல்லா சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் வியாதியும் முடிச்சு வெற்றி சிறந்த தழும்புள்ள கரத்தோடு ஒருத்தருனை அழைத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரத்தில் அந்த சக்தி இருக்கிறது. சூரியன் சக்தியை வாங்கி இந்த சோலார்லாம் அந்த சூரியனுடைய ஆற்றலை வாங்கி மின்சாரத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரம் அந்த தழும்புகள் மூலமாய் ஒரு சக்தியை பெற்றது. பிதாதை கொடுத்தார். அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே வானோர் பூலோகத்தர் எல்லோருடைய முழங்கால்கள் முடங்கவும் நாவுகள் எல்லாம் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிடவும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். நம்முடைய ஆக்கினையை சுமந்ததினால், நம்முடைய பலவீனத்தை சுமந்ததினால், நம்முடைய துக்கங்களை சுமந்ததினால், நம்முடைய நோய்களை சுமந்ததினால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த காயங்களுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்திருக்கிறார். இப்போ இது சார்ஜ் போடணும் அப்படின்னா மொபைலுக்கு சும்மா போய் கீழே ஒயரை மாட்டிட்டு எங்கேயாவது அந்த அந்த எதுக்கு மேலே அந்த ஏதாவது அந்த
ரெகுலேட்டருக்கு மேலே ஒயரை தொங்கப்பட்ட வருமா, அந்த 2 இதுலையும் இந்த ஃபீமேல் ஜாக்கெட்டில் இந்த மேல் ஜாக்கெட்டை சொருவணும். அப்போ ஆண்டவருடைய தழும்பை நாம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திட வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் முதலாவது சமாதானத்தை, பின்பு பரலோகத்துள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்குகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே திருவனந்தபுரத்தில் சங்குமுகம் பீச் இருக்கு, மெரினா கடற்கரை மாதிரி அங்கே சங்குமுகம், அங்கே எங்களுடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் கடைசி பிரார்த்தனை வேளைகளில் இயேசு எனக்கு ஒரு பெயரை வெளிப்படுத்தினார். சுகுமாரன், பேபி, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் டிலே குறைக்கலாமே, கணவன் மனைவியாக வந்திருக்கிறீர்கள். திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் குழந்தை இல்லை, இனி குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையும் இழந்து போய் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் செத்து போன கற்பத்தை திறக்கிறார். கைகளை தட்டி 2 பேரும் மேடைக்கு ஓடி வந்தாங்க. அவருக்கு முடியெல்லாம் வெள்ளையா இருக்கு, அந்த அம்மாவுக்கும் நிறைச்சிருக்கு. என்ன வயதான்னு கேட்டேன். அவருக்கு 55 வயது, இந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயது இருக்கும். நான் தான் சுகுமாரன், இதான் பேபினார். எனக்கே கொஞ்சம் சந்தேகம், என்னடா நம்மாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டோமோன்னு. சில கர்த்தர் சொன்னதான் நடக்கும். அவங்களுக்கு என்னமோ பெண்களுக்கான வழிபாடு நின்றுருக்கோ இல்லை எது ஒன்றுமே எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான குழந்தையை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. பாஸ்டர் மாதிரிலாம் கொஞ்சம் சிரிச்சாங்க. ஏன்னா கிழவன் கிழவிக்கு என்ன குழந்தை அப்படின்னு கேலி தானே பண்ணுவாங்க. 20 வயசில் குழந்தை பிறந்தா சந்தோஷம், 60 வயசில் குழந்தை பிறந்தா எல்லாருக்கும் பரியாசம் தானே இருக்கும். அந்த காலத்தில் மருமகளும் பிரசவத்துக்கு வந்திருப்பா, மாமியாரும் பிரசவமாக இருந்திருக்கு. எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? 1 2 3 4 5 நீங்களே பார்த்து ஒரே ரிக்ஷாவில் போயிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே நேரத்தில் பிரசவமானது. இந்த தாய் மாமன் கல்யாணம்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் நடந்தது. அக்கா மகளை தம்பி கல்யாணம் பண்ணோன்னா மகளுக்கும் அங்கே குழந்தை பிறந்திருக்கும், தாய்க்கும் அங்கே ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி பிறந்திருக்கும். அப்போ போயாச்சு. அடுத்த வருடம் போகிறேன் அதே திருவனந்தபுரத்திற்கு. புத்தேரிக்கண்ட மைதானம் என்று ஒரு மைதானத்தில் எங்களுடைய கூட்டம் நடக்கிறது. அங்கே வர்றாங்க. ஒரு சாட்சி சொல்ல ஒரு குடும்பம் இருக்குது என்று பாஸ்டர் அழைத்து கொண்டு வருகிறார். வந்தால் வயசான ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வராங்க. என்னன்னு கேட்டேன். கலிஞ்சபிராசம் சங்குமுகத்தில் நடந்த மீட்டிங் வந்திருந்தேன். என்னை கர்த்தாவை பெயர் சொல்லி விழிச்சு. போன முறை நான் சங்குமுகத்தில் நடந்த மீட்டிங் வந்திருந்தேன். என் பேர் சுகுமாரன், மனைவியின் பேர் பேபி. வந்திருந்தோம். அவளுக்கு 50 வயது ஆக போகிறது, எனக்கு 55 வயது. குழந்தையே இல்லை, பிறக்கக்கூடிய சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சோரோடு தான் வந்திருந்தோம். சகோதரர் மூலமாக கர்த்தர் எங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டார். இன்றைக்கு ஒரு ஆண் குழந்தையோடு வந்திருக்கிறேன். கைகளை தட்டி எனக்கு அந்த சாட்சி ரொம்ப நம்புறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டேன். எப்படி யாராவது அடாப்டண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு. தெய்வம் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஒன்றும் சொல்ல, கர்த்தனுக்கு குழந்தைய கொடுப்போம், ஒரு வார்த்தை, அவ்வளோதான். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. 55 வயதிலும் ஆரோக்கியம். கைகளை 50 வயதிலும் ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியம். இப்போ அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பல வருஷமா. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அதே கேரளாவில் 63 வயது ஒரு அம்மா ஒரு குழந்தை பெற்றிருந்தாங்க. நீங்கள பேப்பரில் செய்தியில் வாசிச்சிருந்திருக்கலாம். 63 வயதில் ஒரு பாட்டி குழந்தை பெற்றாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட
நிற்கும். ஏசாயா 63:9 சொல்லுகிறது, சகல நெருக்கங்கள் அவர் நெருக்கப்பட்டார். எதற்கு? உங்கள் நெருக்கங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக. எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, உபத்திரவங்களினாலே பூர்ணரானார். ஏசாயா 53:4, 53:10, 12 சொல்லுகிற, துக்கங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டதினாலே அவர் தன் சந்ததியை கண்டு நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பார். கைகளை தட்டி. ஆண்டவருக்கு திருமணமானதா? குழந்தை இருந்ததா? இல்லை. அப்படி எப்படி சந்ததி உண்டாகும்? வேத புத்தகத்தில் எனக்கு தெரிந்த அளவு 2 மனிதர்கள் அந்தரத்திலே மரித்தவர்கள். ஒன்று தாவீதின் மைந்தனாகிய மகனாகிய அப்சலோம். அந்த முடி கர்வாலி மரத்திலே சிக்கி அந்தரத்திலே குத்தி கொண்டு போட்டார்கள். அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தையே இல்லை. அதனால் ஒரு கற்குவியலை குவித்து இது அப்சலோமின் சந்ததி என்று அந்த கல்லுகளுக்கு பெயரிட்டார்கள். இரண்டாவது நசனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்தரத்திலே தூங்கி மரித்தார். அவருக்கு திருமணமானதா? இல்லை. குழந்தை இருந்ததா? இல்லை. ஆனால் அவருக்கு எப்படி சந்ததி உண்டாகும்? இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே ஒரு ஜனம் மீட்கப்பட்ட சந்ததி. கைகளை தட்டி. மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. முந்தின ஆதாமுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் அவனுக்கு துரோகம் செய்தாள். பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து விழாவிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தினால் உண்டாகிய திருச்சபையாக நீயும் நானும் அவருக்கு மனவாட்டியாக, பிள்ளைகளாக, சந்ததியாக, யவனஜனமாக இருக்கிறோம். கைகளை தட்டி. அந்த இரத்தத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. எல்லாவற்றையும் எனத்துக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி. திண்டுக்கல்ல ஒரு ஊழியக்காரன் தான் நான் பார்க்க போனேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் அசுத்தாவிகளை துரத்தி கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து விழாவில் சிந்தின இரத்தத்தினால் உன்னை சுட்டரிக்கிறேன், போ, விழாவின் இரத்தத்தை தெளிக்கிறேன், விழாவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். என்னோட இந்த ஆள் ஜபம் வித்தியாசமாக இருக்கேன்ட்டு போனோன்னே, என்ன தம்பி, என்னென்ன இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு எல்லா வல்லமையும் உண்டு தானே? ஆமாம், சர்வ வல்லமை உண்டு அவருடைய ரத்தத்துக்கு. அப்புறம் என்ன ஸ்பெசிஃபிக் பண்ணி விழாவின் ரத்தம்னு. இப்போ தம்பி, உனக்கு அது தெரியலை. மற்ற காயத்திலிருந்து வடிஞ்ச ரத்தம்லாம் அவர் உயிரோடு இருக்கும்போது வடிஞ்சது. இந்த விழா ரத்தம் தான் மரணத்தை மரணத்தால் வென்று ஜெயித்த பின்பு வடிந்தது. கைகளை தட்டி. ஃபினிஷ்ட். இத்தனை சீட்டு வந்துக்கிட்டு இருக்கு, இத்தனை சீட்டு வந்திருக்குன்னு எலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம், எந்த கட்சி ஜெயிக்குதோன்னு. கடைசியில் ஃபைனல் ரிப்போர்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்க, அதுதானே நமக்கு ஸ்பெஷல். ஃபைனல் ரிப்போர்ட் என்ன? மரணத்தால் சென்று எல்லாம் முடிந்த தலை தாழ்த்தி உயிர் பிரிந்த பின்பு கொத்து நாம் பாருங்க, தண்ணீரும் ஜலமும் தெளித்து வந்ததா. ஆண்டவர் நமக்காக வெற்றி சிறந்தார், எல்லாவற்றையும் முடித்தார். அந்த செட்டையின் கீழே தான் ஆரோக்கியம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில சரீர வியாதி, ஆத்தும வியாதி இரண்டையும் குணமாக்கும் ஒரு நிழல். சரீர வியாதியும் அந்த நிழல் குணமாக்கிடும், அந்த செட்டை. ஆன்மீக வியாதியும் சுகமாக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், சரீரத்திற்கிற பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எத்தனை சந்தோஷமான காரியம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இந்த ஆரோக்கியத்தை எத்தனை பேர்கள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லையோ இன்னைக்கு வரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த ஆரோக்கியத்திற்கு கூடிய ரகசியத்தை தெரியாமல், ஃபார்முலாவை தெரியாமல், பாஸ்வேர்டை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், எனக்கு ஒரு பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு. மறந்து போன பாஸ்வேர்டு அல்லது தவறவிட்ட பாஸ்வேர்டு அல்லது இதுவரை எனக்கு கொடுக்காத பாஸ்வேர்டு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து, அந்த கம்பெனில இருந்து, அந்த பேங்க்ல இருந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பாஸ்வேர்டு வந்து சேராம இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு, என் லாக்கரை திறந்துருவேன். கையை தட்டுங்க.
அந்த பாஸ்வேர்டு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கைகளை தட்டி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஐயனே, என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு நான் தான் காரணம். என்னுடைய பொருளாதார குறைவுக்கு நான் தான் காரணம். என் சரீர சுகவீனத்திற்கு நான் தான் காரணம். என்னுடைய குடும்பத்தின் போராட்டத்திற்கு நான் தான் காரணம். என் பிள்ளைகளின் ஆசீர்வாத குறைவுக்கு, ஒழுங்கின்மைக்கு நான் தான் காரணம். என் கணவனுடைய மனம் திரும்பாதமைக்கு நான் தான் காரணம். இந்த பாஸ்வேர்டு இதுவனால் தெரியாமையே வந்துச்சு. எல்லா பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு, OTP. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை சுத்தமாக்கட்டும். அந்த நிழலின் கீழ் நான் வந்து நிற்கட்டும். எனக்கு ஆரோக்கியம் வந்துவிடும். கைகளை தட்டி அந்த நிழலின் கீழ் வந்து நிற்கிறேன் சொல்லுங்கள். எனக்கு போதும் செட்டைகளிலே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். தம் சிறகுகளாலே என்னை மூடுவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான். நான் தான் காரணம். ஒத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த பிளஸிங் பிரேயர் டைம்ல உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள், உங்கள் குடும்பத்துக்குள், உங்கள் சரீரத்துக்குள், உங்கள் பிரச்சனைக்குள் தேவனுடைய விடுதலை கடந்து வர போகிறது. மகிமையான விடுதலை. Hallelujah. Today expecting a miracle right now, brother and sisters. He is Almighty God. He is a living God. സർവശക്തനായ ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം നിന്റെ ഭവനത്തിലേക്ക് കടന്നു വരുന്നുണ്ട്. നിന്റെ ബന്ധനങ്ങളെ അഴിച്ച്, നിന്റെ കഷ്ടതകളെ മാറ്റി, നിന്റെ എല്ലാ ശാപങ്ങളെ നീക്കി നിന്നെ സൗഖ്യമാക്കാൻ സർവശക്തൻ തന്നെ കൈയടിച്ച് ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அந்த செட்டைகளுக்கு அத்தனை சக்தி இருக்கிறது. இதுவரை நீங்கள் உணராமல் தான் போய் ஆலயத்தில் உட்காருகிறீர்கள். இப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களுக்கு வந்து உட்காருகிறீர்கள். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டு எல்லோரும் வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க. எத்தனை இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து பேசினாங்க. நீங்களும் வந்து பேசுறீங்க. ஐயா, நாங்களும் கேட்டுட்டு போறோம். கேட்ட உடனே ஆசீர்வாதம் வருமா? இல்லை. கேட்டதை உள்வாங்கி கொண்டு அந்த வார்த்தையாக நிழலின் கீழ் நான் வருகிறேன். கைகளை தட்டி அந்த வார்த்தைக்கு கீழே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்குத்தான் கர்த்தர் பேசினார். ஏனென்றால் இந்த வார்த்தை என்னை சுகமாக்க வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் உணரும் பொழுது மட்டும்தான் அந்த ஆரோக்கியம், செழிப்பு. நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று எப்படி இருக்க போறீங்களா? கொழுத்த கன்றுகளை போல நீங்கள் வளருவீர்கள். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆரோக்கியம். போதக பிதாவுமன் போக்கினில் வரச்சினில் போதக பிதாவுமன் போக்கினில் வரச்சினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. சொல்லை மேகும் உலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துள்ளோர் சிநேகித ஜனம்
வந்துள்ளோர் சிநேகித சந்தோஷ யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆவியில் நிரம்பி அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணையாளியும் மீட்பர்மன் பெரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஞானகீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குளிரன் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையில் கைகண்ட ஔஷதமும். கைகளை தட்டி, என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. கஷ்ட நோய் படுக்கையில் கைகண்ட ஔஷதம், மருந்து எல்லாம் இயேசுவே, எனக்கு அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணையாளியும் மீட்பரும். பிணையாளினா துணையாளர், மீட்பர்னா இரட்சகர், மீட்கிறவர், விடுவிக்கிறவர். மீட்பரும் பெரிய மத்தியஸ்தனம், அன்பான நடுநிலையாளர், மத்தியஸ்தனம் அவர்தான். எல்லாம் இயேசுவை. கைகளை தட்டி, எனக்கெல்லாம் இயேசுவை சொல்லுங்க. நான் தான் இதற்கெல்லாம் காரணம், நீர் எல்லாவற்றுக்கும் போதுமா. இனிமே இன்றிலிருந்து எல்லாம் எனக்கு இயேசுவை. கையை தட்டுங்களேன். எல்லாம் எனக்கு இயேசுவே, எல்லாம் எனக்கு இயேசுவே. தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த தொல்லை மிகுந்த இந்த உலகத்தில் துணை எனக்கு இயேசுவே. ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த அற்புதமான வல்லமையை தான் தேவனுடைய மனிதன் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை சட்டி, அதான் மூப்பராகிய சங்கத்தார் வியாதிகள் மேல் கை வைக்கும் பொழுது சுகமாவார்கள். மூப்பராகிய சங்கத்தார் வந்து தீர்க்க தரிசனத்தை அவங்க தலையில் வைத்து, உனக்கு உண்டான தீர்க்க தரிசனை குறித்து அசதியாயிராதே, நான் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கடந்த வாரத்தில் சொன்னார். தேவனுடைய அதிகாரம் பெற்றுக் கொண்டவன் என்பவன் வேறு, அதிகாரம் உள்ளது போல ஆக்ட் பண்றவன் வேறு.
தேவனுடைய அதிகாரம் பெற்றவன் குதிக்க வேண்டாம், ஆட வேண்டாம், கத்த வேண்டாம், கூச்சல் போட வேண்டாம், ட்ரெஸ் கோடு பண்ண வேண்டாம், மைக்கை பிடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓட வேண்டாம். நின்று பேசினாலும் அற்புதம் நடக்கும். கையை தட்டுங்களேன். அது அதிகாரம், தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம். தம்முடையவர்களை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுகிறவர். லூக்கா 9:1 சொல்லுகிறது, சகல பிசாசுகளையும் துரத்துங்கள், வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கைகளை தட்டி புறப்பட்டு போங்கள், வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் சொல்லிட்டு அப்படியே விட்டார. மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் மூலமாய் நடந்த அற்புத அடையாளங்களினாலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். கையை தட்டுங்களே. அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். முதல் வெள்ளிக்கிழமை ரட்சிக்கப்பட்டேன். பரமசிவன் மகன், எங்கள் அப்பா பேர் பரமசிவன். முதல் வெள்ளிக்கிழமை ரட்சிக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை பிரசங்கியார். சர்ச்சு பக்கம் மழை கூட ஒதுங்கினதில்லை. பைபிள் எப்படி இருக்குன்னு தெரியாது, சிலுவை அடையாளம் எப்படி போட வேண்டும் என்று தெரியாது, எந்த ஜெபமும் தெரியாது. இயேசுங்கிற நாமத்தை அறிந்த ஒரே வாரத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர். பைபிளை பார்த்தது கிடையாது. இவ்வளோ முடி, ஒரு கருப்பு கலர் ஜீன்ஸு, கருப்பு கலர் சட்டை, கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு காப்பு போட்டுக்கிட்டு போய் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அசுத்தாவில் ஓடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. என்ன பிரசங்கம் பண்ண தெரியாது. பிரசங்கம் என்றால் என்ன என்று தெரியாது. சாட்சினா என்னன்னு தெரியாது. 2 பாட்டு தெரியும். இயேசுவின் பேரை சொல்லு சாத்தான் ஓடிப்போவான், இயேசுவின் பேரை சொல்லு சாத்தான் ஓடிப்போவான், இயேசுவின் பேரை சொல்லு சாத்தான் ஓடிப்போவான், அவன் தோற்று போனவன் தானே. இந்த பாட்டு சொல்லி தந்தாங்க, அதை பாடுறேன். இயேசுவின் பெயரை சொல்லு ஓடிப்போவான், இயேசுவின் பெயரை சொல்லு ஓடிப்போவான், இயேசுவின் பெயரை சொல்லு ஓடிப்போவான், அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் ரத்தம் சொல்லு ஓடிப்போவான், இயேசுவின் ரத்தம் சொல்லு ஓடிப்போவான், இயேசுவின் ரத்தம் சொல்லு ஓடிப்போவான், அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவுக்காய் சாட்சி சொல்லு ஓடிப்போவான், இயேசுவுக்காய் சாட்சி சொல்லு ஓடிப்போவான், இயேசுவுக்காய் சாட்சி சொல்லு ஓடிப்போவான், அவன் தோற்று போனவன் தானே. பாடுறேன். பேயெல்லாம் ஓடுது. வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும். எங்க நடிப்பு? இயேசுவின் பெயரை சொல்லாம ஓடிப்போவான், இயேசுவின் ரத்தம் சொல்லு ஓடிப்போவான், இயேசுக்கா சாட்சியா வாழ்ந்து கொண்டு சாட்சி சொல்லு ஓடிப்போவான். கையை தட்டுங்களே. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். இயேசுவின் ரத்தத்தினாலும் அவர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சி உள்ள வாழ்க்கையினாலும் வார்த்தையின்படி வாழ்கிறதுனாலும் அவனை ஜெயித்தார்கள். சிலர் ரொம்ப பக்தர்களைப் போல பேசுவார்கள், பக்தர்களைப் போல பிரசங்கம் பண்ணுவார்கள், பைபிள் ஸ்காலரை போல இருப்பார்கள். வாழ்க்கையில் இருக்காது. ஒயரிங்கெல்லாம் கொடுத்தாச்சுங்க. 10 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஒரு காட்டில் குடியிருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு ஃபாரஸ்ட் பங்களா கொடுத்துருந்தாங்க. அங்கே கரண்ட்டே கொண்டு வர முடியாது. கரண்ட்டு அடுத்த வாரத்தில் வந்துடும். நாங்கள் மண்ணை இந்த சிமினி விளக்கு இருக்குல்ல, அதை எரிப்போம். அந்த டேபிள் லேம்பெல்லாம் இருக்கும். அந்த டேபிள் வித் லேண்டியா என்னமோ சொல்லுவாங்கள்ல, என்ன லேந்தர் வித்து லேடின்னு ஒரு பாடலாம் படிச்சிருக்கோமே, லேடி வித் லேம்பா. அந்த நர்ஸு யார் ஃபஸ்ட் நர்ஸ் யார் சொல்லுங்க பக்கம்? செவிலியர் ஃப்ளாரன்ஸ். நீ எல்லாம் ஒரு நர்ஸு. உன்னை அடித்தோம்னா என்ன ஜேம்ஸு? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல். நைட்டிங்கல் மட்டும் இல்லை, ஃப்ளாரன்ஸ் அந்த அம்மா ஒரு லேந்தர் விளக்கு எடுத்துட்டு எங்கே போய் அவங்க சிகிச்சை செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஃபஸ்ட் டைமாக அவங்க சிகிச்சை செய்ய ஆரம்பித்தாங்க? அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். உட்காந்துருக்க வரும் பொறாமட்ட மாதிரி நீ எல்லாம் ஒரு எல்லாம் இருப்பாங்க. பீஸ் கட்டாத அடுத்த மாதத்துலேருந்து. ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டில் யார் ஃபஸ்ட் நர்ஸு? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல். யாருக்கு போய் முதல் சிகிச்சை? போரிலே காயப்பட்ட போர் வீரர்களுக்கு ஒரு லேந்தர் விளக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க சேவை செய்தார்கள்.
அதுக்கப்புறம் தான் நர்ஸுங்கிறது கான்செப்ட் இந்த உலகத்தில் வந்துச்சு. அவங்க லேடியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், அன்பாக கனிவாய் பேசுவார்கள் என்று. சில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் நர்சஸுடைய கனிவுகளாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அங்கே போனால் தான் உங்களுக்கு தெரியும். அது பிரசவ வேதனை போது யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் சிக்கியிருந்தீங்களோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். கேட்டீங்களா? அப்போ எங்கள் வீட்டில் ஒரு வாரத்தில் கரண்ட் வந்துன்னு ஒயரி பண்ணாங்க. அந்த காலத்தில் கேரளாவில் இந்த வட்டமாக ஒரு பிளேட் போட்டு ஒரு குண்டு பல்ப் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி வட்டமாக ஒரு கோப்பை தொங்கும், அதுக்குள்ளே ஒரு குண்டு பல்பெல்லாம் போட்டு எங்களுக்கு கரண்ட் வருதுன்னு சந்தோஷம். முத கரண்ட்டை பார்க்க போகிறோம். முத ட்ரெயின் வந்தபோது கிராமமாக ஓடி வந்து பார்த்தாங்க. அந்த மாதிரி நாங்களும் போய் அந்த வீட்டில் இருந்தோம். இந்த வாரம் வரும், அடுத்த வாரம் வரும், இந்த வாரம் எல்லோரும் வாங்க, அந்த சுவிட்சை போடுங்க, அந்த ஃபேனெல்லாம் மாட்டிருக்குங்க, ஃபேனை போடுங்க, ஃபேனை போடாதுங்க, லைட்டை போடுங்க, லைட்டு எரியாதுங்க. இது இந்த ஒரு பாட்டு போடுங்க ரேடியோவில், ரேடியோ தான் அப்போ, கரண்ட்டில் மாட்டுங்க, பேட்ரி போடுங்க, அது பேட்டரியில் தான் ஓடுங்க, கரண்ட்டில் ஓடாது. நைட்டில் எங்கள் அம்மா மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த லேம்ப் இருக்குல்ல, டேபிள் லேம்பை வச்சுருவாங்க. இப்படி ஒரு நாள் 2 நாள் 8 வருஷம் கரண்ட் வரலைங்க. ஆனால் வீடு முழுதும் கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் ஒயரிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்துச்சு. சிலருக்கு நிறைய ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்கு. பிரசங்கம் சூப்பராக கிடக்கும், பாட்டு கிளப்புவான். அப்படியே சில அம்மாமாரெலாம் மேக்கப்பில் வந்து நின்று இன்றைக்கி பார்த்தா சிம்ரன் அவங்களாம் பிச்சை வாங்கணும். மேக்கப்பில் வந்து அப்படி நின்றுக்கிட்டு அப்படியே பாட்டை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுன்னு வச்சுட்டு அப்படி சாரியை விட்டு விட்டு கேமராவை எங்களம்மா பற்றி வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து பிரசன்னம் இல்லை, வல்லமை இல்லை, இமோஷனல் இருக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு ஜனங்கள் குதிக்கிறாங்க. இயேசுவின் பேரை சொல்லு, ஓடிடுவான். கையை தட்டுங்களை அப்படி நாமத்தை சொல்லும் பொழுது பேய்களும் பயந்து நடுங்குகின்றன. உங்கள் வீட்டுக்குள்ள அதை சொல்லி பாருங்கள், உங்கள் வாயில உச்சரித்து பாருங்கள். நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, ஐக்கியத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய பெயரை மட்டும் உச்சரித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்கள், அசுத்தாவிகளை துரத்துங்கள், நோய்களை குணமாக்குங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். புறப்பட்டு போனார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலும் அற்புதத்தினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப எதை வாங்கிக்கிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கோம்? வார்த்தைய. எதை நம்பி வாழ்றோம்? வார்த்தைய. எதை நம்பி நம்ம சுகமாக சொல்றோம்? வார்த்தைய. எதை நம்பி நம்ம குடும்பம் நடத்துறோம்? வார்த்தைய. எதை நம்பி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்? வார்த்தைய. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பயம் வந்துட்டாலே போதும், ஞானம் தன்னால வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்கே பவுல் சொல்றார், நான் ஒரு மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை. அவ்வளோ பெரிய கல்விமான் சொல்றாரு. கமலியலின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் படித்தவர் சொல்றார், நான் மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை, கர்த்தர் ஒருவரே எனக்கு வெளிப்படுத்தினார். என்னத்தை வெளிப்படுத்தினார்? சகல தேவனுடைய ஆழங்களை அறியும்படிக்கு நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியையே பெற்றிருக்கிறோம். கைகளை தட்டி அந்த ஆவியானவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஜென்ம சுவாவமான மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். எங்களுக்கோ தேவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. கைகளை தட்டி அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், மற்றொருவனால் அவன் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஒரு தேவன் மனுஷன் நீங்கள் நிதானிக்கவே முடியாது, அவன் எல்லாத்தையும் நிதானிச்சிருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ அதிகாரம் பெற்றவர்கள் செட்டைகள் நெல்லே வாருங்கள், வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், வார்த்தையின்படி வாழுங்கள். உங்கள் ஆசீர்வாத தடைக்கு நீங்கள் தான் காரணங்கிறத ஒத்துக்கங்க. உங்களுக்கு இவ்வளோ நாள் லேட் ஆகிறதுக்கு நீங்கள் தான் அதற்கு காரணம் என்பதை ஒச்சுக்கொள்ளுங்கள். தேவனை இன்றைக்கு கொழுத்த கன்றுகளை போல் உங்களை மாற்றுவார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை இதை செய்வார்.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிடும். தேவ வல்லமை நான் நிறைந்திருப்பீர்கள். நான் போகிற இடமெல்லாம் 42 ஆண்டுகள் ஆண்டு ஊழியத்தை உலகம் எல்லாம் செய்து வந்திருக்கிறேன். என்னை ஒரு பிரசங்கியாக நான் நினைத்துக் கொண்டதே இல்லை. என்னை விட கீழே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் வேதத்தில் தேறினவர்கள், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தவர்கள், என்னை விட பரிசுத்தமானவர்கள், என்னை விட கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு பயம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். எல்லா இடங்களிலும் போன உடனே எனக்கு இந்த ஹார்ட்டில் ஸ்டண்டு வச்சு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு வரை பிரசங்கத்துக்கு முன்னாடியும் முழங்கால் போட்டு நெற்றியை கீழே வைத்து ஜெபம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணி முடித்தவன அதே இடத்துல முழங்கால் போட்டுட்டு நெத்தியை தலையில் வச்சுட்டு கர்த்தாவே உமக்கு நன்றி என்பேன். எல்லாம் சொன்னாங்க, பூமாதேவியை கும்பிடுறான் பாரு, ஏதோ மந்திரம் வச்சு செய்கிறான்னாங்க. பூமாதேவியை கும்பிடலடா லூசுப்பையில. அந்த இடத்துல பரிசுத்தாவியை நின்று என்னை பலப்படுத்தி என் மூலமாக பேசினாரே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், எல்லா துதியும் மகிமையும் கனமும் உமக்குத்தான் ஐயா என்று சொல்லி ஆண்டவரை சேவிக்கிறேன். கைகளை தட்டி பணிந்து குனிந்து முழங்கால் படையிட்டு வணங்குவோம். வாருங்கள், கைகளை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவது. 42 ஆண்டுகள் இப்படித்தான் செய்கிறேன். இப்போது எனக்கு கீழே குனிய முடியல, அதனால சேரில் கையை வச்சுக்கிட்டு சேரில் நெற்றியை வைப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் எது முடியும் என்றால் முடியாது, கர்த்தரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. டி மைனர் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் மனச்சையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் மனச்சையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லோரும் ஆகாது, எல்லோரும் ஆவி நிரம்பே, ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே சுநாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே சுநாமத்தில். உம்மாலாகும்
எல்லாமாகும். உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எல்லோரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்து பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமா, எல்லோரும் உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இல்ல 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 இல்ல. கைகளை தட்டி தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, அசாத்தியமாயது ஒன்றுமில்ல. என்ற தெய்வத்தால் அசாத்தியமாயது ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய வார்த்தைக்கு அந்த சக்தி இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அந்த ஆரோக்கியம் வராதற்கு காரணம் நீங்கள் தான் என்பதை என்னைக்கு உணர்ந்து கொள்கிறீர்களோ உங்களுக்குள் அந்த வார்த்தை உயிர் பெற்றுவிடும். கைகளை தட்டி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் இரக்கம் பெறுவான். இரக்கம், தேவனுடைய இரக்கம். நம்மை பயன்படுத்துவதும் அந்த இரக்கம் தான். பவுல் அழகாக சொல்லுவான், நம்மளுக்கு அப்பலோஸ்தர் பேர் வச்சுக்கிறாங்க, ரெவரண்ட் டாக்டர், அப்படி இப்படி இன்னிசை முரசு பாட்டு வேந்தன் கான கந்தர்வன். கிறிஸ்தவத்தில் ஒரு பாடினால் அவ்வளோ ஸ்வீட்டு. ஐயோ, அவர் டான்ஸு என்ன மாஸ்டர் கலா மாஸ்டரா இவன், ஆட்டம் இடுப்பாட்டுறவனுக்கு பிறகு டான்ஸர். ஆமாம், மேடையில் நின்றுக்கிட்டு ஏசுநாதரை பாடிக்கிட்டு ஆடுறானா. ஒரு நாளைக்கு இடுப்பெலும்பெல்லாம் கருத்து ஒடிச்சு போட போகிறார் பாரு. எப்பா வார்னிங் வார்னிங் வார்னிங்னு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பின்னாடி போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? போட்டிருக்கா? வார்னிங் எதுக்கு போட்டிருக்கோம்? இதை உடைக்கக்கூடாது, இதில் இந்த மாதிரி தொடாதீங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த சீலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதோட வாரண்டி போயிடும். இந்த வசனங்கிறது நமக்கு சீல் மாதிரி. இந்த வார்த்தைக்கு புறம்பே எதை நம்ம செய்த எழுதப்பட்டதுக்கு அல்லாமல் வேறு எதாவது செஞ்சோம், ப்ராடக்ட் அவுட்டு, அவ்வளோதான். ஊழியம் அவுட்டு, எல்லாம் டேமேஜ், வாரண்டியும் கிடைக்காதுங்க. திருப்பி ரெக்கவரி பண்ணலாம்னா கிடையாது. அப்புறம் அதுக்கு பிறகு கரையும் செலுத்த வேண்டியது நிறையா இருக்கும். அதனால் ஆண்டோடைய வார்த்தையை சர்வ ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையை அப்படியே பயன்படுத்துங்கள்.
தேவன் உங்களோடு இருப்பார். அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கும் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள். உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களையும் அறிக்கையிடுங்கள், ஆரோக்கியம் வரும். அடுத்து, நீங்கள் பயன்படுவதும் பயன்பட போவதும் அவருடைய வார்த்தையுடைய அதிகாரத்தினால்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே தான் ஏசாயாவுக்கு சொன்னார், சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தினெல்லாம் உன்னை மறைக்கிறேன். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் அதிக கனி கொடுப்பீர்கள். என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்படியே பிடிச்சு கொள்ளுங்கள். தேவக்கரம் இறங்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். எத்தனை சந்தோஷமான காரியம், எத்தனை மகிழ்ச்சியான காரியம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிற காரியம். நன்றி மட்டும் சொல்லுங்கள். முழங்கால் படியிடுகிறீர்களா? நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். Thank you, Jesus' name. Holy Spirit of God. Hallelujah. Hallelujah. அப்படியே ஆண்டவரை ஆராதிங்க. 2 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிங்க, ஆராதிங்க. Thank you, Jesus. Holy Spirit. Hallelujah. வச்சிட்டே இருங்க. Hallelujah. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே செய்யா. சொல்லு மகளே, ஐயா உம்மை தானே இசையா. ஐயா உன் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயா உன் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே இரட்சகரும்மை தேடணுமே. என் ஜனங்கள் அறியணுமே இரட்சகரும்மை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. எல்லாரும் ஆவியில நிரம்பே உம்மை தானே இயேசுயா. Holy Spirit, ஆவியில நிரம்பு.
நிரம்பி 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 கர்த்தாவே, நாங்கள் தான் அதற்கு காரணம். எங்கள் பாவங்களை மன்னியும், உடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கும், உடைய வார்த்தைகளை எங்கள் இதயத்துக்குள் வையும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறங்க. Holy Spirit, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை நான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் நீர் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வலப்பக்கத்தில் நீர் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இசையா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இசையா. ஐயா உம்மை தானே இசையா, ஐயா உம்மை தானே இசையா. அல்லேலூயா. கைகளை தட்டே ஆராதனை. ஆராதனை. என்னை அழைத்தவனே, என்னோடிருப்பவனே, என்னை அழைத்தவனே, என்னோடிருப்பவனே, என்னை அடுத்து என்னை உருவாக்கி என்னோடிருப்பவனே, என்னை அடுத்து என்னை உருவாக்கி என்னோடிருப்பவனே. இயேசுவே இயேசுவே, எல்லாரும் இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும். சொல்லு மகளே, உணர்ந்து சொல்லு, உணர்ந்து சொல்லு. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசு பேசும் தெய்வம் நீ, இயேசு பேசும் தெய்வம் நீ. காண்பவரே, காப்பவரே, என்னை நேசிக்கும் தெய்வமே, உமக்கு ஆராதனை. Holy Spirit, oh, thank you Jesus, name of God. What a mighty presence.
Thank you for the wonderful presence, Lord. பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம், எங்களை நாங்கள் யார் என்று உணரும் பொழுது ஆரோக்கியம், நாங்கள் ஊழியம் செய்வதற்கு உம்முடைய வார்த்தை தான். இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதை நம்பி எங்களை ஆசீர்வதியும். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறேன் செலுத்துகிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் வந்து காத்துக்கொள்ளட்டும். கர்த்தர் இயேசு நாமத்திலே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசு ரத்தத்தை பூசிக் கொள்கிறோம். ஆமென் என்று சொல்லும் பொழுது கேட்கிற மக்கள், இங்கே முழங்கால் படியிட்டு இருக்கிறவர்கள் அத்தனை சரசிலும் வீட்டிலும் அவர்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஆறுதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா.